ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மென்டல்ஸ் ரியாக்ட். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு அப்டேட் தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு அருமையான ஒரு படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர், அதாவது தமிழ் முன்னோட்டம் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த முன்னோட்டத்தை இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ இந்த படத்தோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். ஸோ இந்த படத்தோட டிரெக்டர் சிதம்பரம் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சுசேன் ஷியாம் அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டராக பணிபுரிந்திருக்கிறார். ப்ளஸ் வந்து சுபீன் சாகிர் அண்ட் ஸ்ரீநாத் பாசி அவர்களாக வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப நேரம் பேச வேணாம். இந்த ட்ரெய்லரை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு பிறகு இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணணுமா? அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? உன்னாதானே தெரியும். ரவாஃபெல். டெவில்ஸ் கிச்சன். டெவில்ஸ் கிச்சன் என்ன, அது உள்ள போயிட்டான் தம்பி. ஐயோ, சாத்தானின் அடுக்கறை. இது மஞ்சுமெல்ல டீம்ஸா? மஞ்சுமெல்ல டீம்ஸா? എടാ നമ്മൾ ടൂർ ഫിക്സ് ആക്കണം. കൊടൈക്കനാൽ. ബൈ. வாவ், அழகு. மனிதன் உணர்வுக்குள்ளது மனித காதல் அல்ல. ஜெய். பிடிச்சே. நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. ஆமா, எந்த குழி? குணாக்கேவில. இது குணாக்கேவா? நீங்களே கூட்டு வந்து மர்டர் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? ஐயோ, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒன்றும் பண்ண முடியல. உங்களால என்ன தம்பி பண்ண முடியும்? എന്താണ് ചാനൽ ദൈവം? ദൈവം എന്നൊക്കെ പറഞ്ഞ ഈ മോളിനൊക്കെ അങ്ങനെ വിളിച്ചില്ലേ? അവനിവിടെ കളഞ്ഞിട്ട് വരാനാണ് നിങ്ങൾ പറയുന്നത്? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. கமிங் சூன். ஓ மை காட், வேற லெவல்ல இருக்கு ட்ரெய்லர். அந்த குணா படத்தில் வந்து என்ன தமிழில் ஃபர்ஸ்ட் லிரிக் வருதுன்னு பார்த்தா, அந்த கேரளா பசங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கொடைக்கானலுக்கு டூரிஸ்டாக வர்றாங்க. வர இடத்துல அந்த ஒரு குகையை நம்ம கமலஹாசன் சொல்லுவார் இல்லைங்களா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படின்ட்டு. அந்த படத்தில் வந்து இந்த அந்த சீன் தான் பயங்கர மேக்கிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும், அது பார்க்குறது த்ரில்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்த இவங்க போகிறாங்க. அதில் ஏதோ நடக்கிற சம்பவம் தான். ஒருத்தர் மிஸ்ஸிங்காக இல்லை ஒருத்தர் தான் மிஸ்ஸிங்காக, 2-3 பேர் மிஸ்ஸிங்கான்னு தெரியல. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்களா கண்டுபிடிக்கலையா, அவர் ஏன் மிஸ் ஆனார், அவர் எங்கே போனார், அது எந்த மாதிரியான இடம், அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பயங்கரமான அந்த படத்தோட ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பசங்க அதில் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் இது. அது ஒரு சீன் வந்து போலீஸில் சொல்கிறாங்க, அங்கேருந்து அழைச்சி வந்து மர்டர் பண்ணிவிட்டு அப்படி ஒன்றும் தெரியாமல் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் இறந்துட்ட மாதிரி நியூஸ் வருது. பட் கிளைமேக்ஸில் வந்து அந்த ட்ரெய்லர் முடியும் போது அவர் உள்ளுக்குள்ளே ஏதோ ரொம்ப பாதாள ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரியான சீனோட முடிக்கிறாங்க. மேபி அந்த ஒரு பள்ளத்தில் வந்து அவர் கீழே விழுந்துட்டாரா, அதுலேருந்து மீட்டுறாங்களா என்னங்கிறதெல்லாம் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி படமாக பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரிய தான் போகுது. ஓகே, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு த்ரில்லு, ரொம்ப ஜாலியாக நான் ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இன்டர்வல் வரலும் ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போயிட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் அவர் மாட்டிட்டு அவரை மீட்கிற மாதிரி ஒரு பயங்கர சீரியஸாக, பயங்கர ஒரு எமோஷ்னலாக, நல்ல ஒரு சூப்பராக த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அந்த படம் டெஃபினெட்லி வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஏன்னா சும்மா அப்படியே ஏனோ தானோன்னு ஜாலியாக அப்படி இருந்துட்டு போகாமல், ஏன்னா பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வர்றாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு டூரிஸ்ட் போடுறதுக்காக அழகாக பாயிலாக சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படி ஃபன்னான மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒருத்தர் மிஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த பசங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அங்கே எப்படி, ஏன்னா பேரண்ட்ஸுக்கு அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். ஸோ அதை எப்படி கையாள போகிறாங்க, அந்த பிரச்சனை எப்படி மீட்டு வர போகிறாங்க
அதில் அந்த பிரச்சனைக்குள்ளே அவங்க எப்படிதான் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமான கேள்விகளுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு விருந்தாக இருக்கும். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் பசங்களாக சேர்ந்து டூரிஸ்ட் போகும்போதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்றாலும் மற்றவங்களாம் சேர்ந்து அந்த பேரண்ட்ஸுக்குலேருந்து எல்லாரோட அவங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிடும். ஸோ நல்ல ஸ்டோரி, நல்ல கான்செப்ட், நல்ல ஒரு கருத்து. இந்த படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத மாதிரி எனக்கு தோணுது. ஓகே கேஸ், ஜாலியாக இருக்கணும். அதே நேரத்தில் சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா? இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா படம் பார்த்துட்டு நான் எவ்வளோ தூரம் பேசுகிறேன் யோசிக்க பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம்லாம் எனக்கு லைஃப்பில் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம், நேரில் பார்த்துருக்கோம், அக்கம் பக்கத்தில் நடந்து கேட்டிருக்கோம். அதெல்லாம் ரொம்ப ஒரு த்ரில்லாக இருக்கும். ஸோ அந்த த்ரில்லான ஒரு சம்பவத்தை தான் அந்த படமாக எடுத்து வந்திருக்காரு நம்ம தலைவர். ஓகே, இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டு இருக்கிறோம். இந்த ட்ரெய்லருக்கான ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நன்றி, வணக்கம்.